ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூன் 14th நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கிரீட் வர்தன் சிங். ஓகேவாங்க. இப்ப புது லோக்சபா எலெக்ஷன் முடிச்சுட்டு புதுசா பார்லிமெண்ட்ல வந்து போர்ட்போலியோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 18th லோக்சபாங்க. அடுத்து பி.கே. மிஸ்ரா வந்து இன்னும் பிரின்சிபல் செக்ரட்டரியா இந்த வருஷமும் இந்த பீரியடுக்கும் கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் வந்து கண்டினியூ பண்றாங்க, செக்யூரிட்டி அட்வைசரா கண்டினியூ பண்றாங்க. இதுல பாருங்க, தக்ஷிண பிரதேஷ் அண்ட் ஆங்கிலோமிரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஆங்கிலோமிரேஷன் அப்படின்னா கூட்டமைப்புன்னு அர்த்தங்க, கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து பாருங்க, சென்ட்ரல் சப்மிஷன் இன் சுப்ரீம் கோர்ட் ஆன் நீட் எட் அனதர் அட்மிஷன் ஆஃப் இட்ஸ் இன்எபிட்டிடியூட் அப்படின்னா இன்எபிலிட்டின்னு அர்த்தம். சென்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீட்டு பத்தி இன்னும் சப்மிட் பண்ணிட்டே இருக்கு. இது அதோட இன்கெப்பாசிட்டியை காமிக்குது, இன்எபிலிட்டியை காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆஸ் ஐ வாஸ் எலாபரேட்டிங் டியூ டு பாசிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ்னா ஸ்கேர்சிட்டி, இன்சஃபிஷியன்சி ஆஃப் டைம். ஸோ டைம் பத்தாம நான் வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டி அப்படின்றது டைமுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அதுக்கு மீனிங் வந்து ஸ்கேர்சிட்டி. ஸோ அடுத்து எடிட்டோரியல்ல, இந்த எடிட்டோரியல் இன்னைக்கு இங்கிலீஷ்காண்டி வாசிச்சுக்கோங்க. சிங்குலர் ஃபோக்கஸ், சயின்சஸ் நவ் டூ வாஸ் டு பி அட்மினிஸ்டர்ட் பை ஒன் மினிஸ்டர். ஸோ ஒரு மினிஸ்டருக்கு, ஒரு மினிஸ்ட்ரி மட்டும் பத்தாதுங்க, சயின்ஸுக்கே 2-3, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்டர் தனி, இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸா பிரிக்கணும் அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, மணிப்பூர் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லி இருக்குல்லங்க. அதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் வந்து ஒண்ணு பாருங்க. thousands of children in relief camps in Manipur have had to pass their schooling இருக்கு. இந்த thousands of childrenன்றது தேன்னு குறிக்குமா? அப்ப தேக்கு வந்து have தானங்க வரும். தே வந்து plural, so have வந்து plural. hadன்றது verb-ஓட third form. so has-ஓ have-ஓ அதோட past tense வந்து had, past participle திரும்பியும் had. so have had to pass அப்படின்னா லீவ் போட்டிருக்காங்க, ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்றதா. இங்க பிரசன்ட்டும் பாஸ்டும் சேர்ந்து வந்திருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ சம்டைம்ஸ் ஹேவ் அண்ட் ஹேட் பக்கத்து பக்கத்துல வருது, இது எரர் இல்ல. இது நம்ம எரர் ஸ்பாட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கு வரப்போற டெலிகேட்ஸ். யூஎஸோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவியன் அவங்க வரப்போறாங்க. யூஎஸ் டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் குர்த் கேம்பல் அவங்களும் வந்து வரப்போறாங்க. ஸோ அடுத்து நம்மளோட ரயில்வே மினிஸ்டரா வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ அடுத்து இங்க பாருங்க, 6 killed as landslides, rain, wreck, havoc. wreckனா காசு, havoc-னா வைட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தங்க. அடுத்து ஹமாரே பாரா அப்படின்ற படத்தை வந்து திரையிட சுப்ரீம் கோர்ட் வந்து தடை போட்டிருக்குங்க. எதுக்குன்னா அதுக்கு மேல ஒரு பிரிட் பெட்டிஷன் இருக்கு. ஸோ திரையிடக்கூடாது, முஸ்லீம் லாஸ் அண்ட் கஸ்டம்ஸுக்கு பியாண்டா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இங்க வந்து பாருங்க, புது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், அதாவது பிளைட் டிரான்ஸ்போர்ட்டுக்கான மினிஸ்டர் வந்து யாருன்னா கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பயோமெட்ரிக் போர்டிங் பாஸ் கொண்டு வர போறதா சொல்றாங்க. அடுத்து ஏரியன் ப்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஏரியன் ப்ரோ பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு ஆர்பிஐல இருந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் சர்வீஸ்க்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னா என்னதுன்னா, கஸ்டமர் இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த எந்த கடையில ஷாப்பிங் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பஃபர் ஆகும், ஒரு இடத்துல பணம் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர். அவங்க அவங்களோட கமிஷன் ஆன்லைன் டிரான்ஸ்பர்காண்டி இவங்க இந்த பிளாட்ஃபார்மை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காண்டி அந்த ஷாப்பு கிட்ட அவங்க வந்து ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்க அதாவது டைரக்டா கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஷாப்போட அக்கௌண்ட்டுக்கு மாறாதுங்க. நடுவுல ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் போகும். அவன் கமிஷனை எடுத்துட்டு தான் உங்களுக்கு ஷாப்புக்கு மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேமெண்ட் அக்ரிகேட்டர், ஒரு இன்டர்மீடியரி மாதிரி. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து ஏரியன் ப்ரோக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட பிராண்ட் பேர் வந்து ஏரோ பே. ஓகேவாங்க. ஸோ மோடியோட 3rd டேர்ம்ல நிறைய லேண்ட், லேபர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், இன்னமும் கண்டினியூ ஆகும்னு நம்பப்படுது. அம்புஜா சிமெண்ட்ஸ் பென்னா சிமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்பி மெட் லைஃப் வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க.
கேம்ஸோட ரெப்பாசிட்டரி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கங்க. அது பேர் வந்து பீமா சென்ட்ரல். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஃபுல் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம். உங்க வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ், உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், உங்க பசங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே அந்த ஒரே வெப்சைட்லயே போய் பாத்துக்கலாம். அது எப்போ மெச்சூர்ட் ஆகுது, எவ்வளவு பிரீமியம் கட்டணும், இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். எல்ஐசி டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ட இன்னும் கூட்ட போகுது, இன்னும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயங்க, இந்த பீமா சென்ட்ரல் போர்ட்டல் வந்து போத் மொபைல் அண்ட் வெப்சைட் ரெண்டுலையுமே எடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் ஹிந்தி லாங்குவேஜ்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்து சைனாவோட பிரசிடென்ட் பேர் பாருங்க, லீ குவாங். ஸோ அடுத்து இங்க பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் ரேலிஸ் அரவுண்ட் ருதர்ஃபோர்ட் மோட்டி டு செக்யூர் சூப்பர் 8 பர்த். மோட்டி அப்படின்னா மோஷன் இல்ல ப்ரொபோசல், சரியா? இல்ல அவங்களோட மோட்டிவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்க, இந்த இடத்துல பாருங்க, ரோஹன் போபண்ணாக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீராம் பாலாஜி இவங்க 2 பேரையும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல டபுள்ஸ் விளையாடுறதுக்கான குவாலிஃபை கிடைச்சிருக்கு. ஓகேவாங்க, இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்தது ஏகன் பெர்னல் அப்படின்றவர் வந்து இந்த சைக்கிள் ரேஸ்ல ஆல்ரெடி டூர் டி பிரான்ஸ் டைட்டில் வாங்கினவர். அவர் வந்து இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறாரு. காரிஜிபிள் அப்படின்றது வந்து என்னன்னா கேப்பபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட் ஆர் செட் ரைட் அப்படின்றதுங்க. இதற்கு சினானிம் வந்து சார்ட் அவுட் இல்ல டிசிப்ளின் அப்படின்னு அர்த்தம். யூசேஜ் வந்து இட் இஸ் அ காரிஜிபிள் டிஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு கரெக்டபிள் டிஃபெக்ட் அப்படின்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஜூன் 14க்கான நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிருச்சு.